நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நீங்கள் நீங்களாகவே வாழ விரும்பினால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை சார். ஆனால் நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது சார். அதனால தான் மற்றவர்களை பார்த்து நாம் வாழக்கூடாது சார். நாமாகவே வாழ வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இந்த உலகத்தில் ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியமாக இருக்கும். எப்படி தெரியுங்களா? பிறக்கும் பொழுதே ஒரு கோட்டீஸ்வர வீட்டு மகனாக பிறந்திருப்பாங்க. பிறக்கும் போதே செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க சார். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் வாங்க பாருங்க, அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வளர வளர அவர்களுக்கு புகழ், செல்வம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி, ஒரு பிரபலமான நபர் இவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு உட்காருவாங்க சார். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விஐபி ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கோட்டீஸ்வர தர வரிசையில் அவர்களுடைய வாழ்க்கை தரமே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே மாறிடும் சார். சார், இதெல்லாம் எப்படி சார் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சார், ஒரு மனிதனும் பிறக்கும் பொழுதே வாங்கி வந்த வரம் என்னவோ அதன்படி தான் சார் நடக்கும். யாருக்கு என்ன எழுதப்பட்டுள்ளதோ அதை இந்த பிரபஞ்சம் சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் கொடுத்தே ஆக வேண்டும் சார். ஒரு மனிதன் பிறக்கும்போது பின்புலமே இல்லாமல் இருப்பான். பொருளாதார பின்புலமே இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பான் சார். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு விஐபி அந்தஸ்திற்கு பிரபலமான நபர் இவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு புகழ் உச்சியில் உட்கார வச்சு அந்த கிரகங்கள் அவர்களை போற்றி புகழ்ந்து அழகு பார்க்கும் சார். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி இருந்தால் இவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு செல்வந்த நிலையை நிச்சயம் உறுதியாக அடைந்தே தீர்வார்கள் என்பது எப்படி என்பது பார்த்தால் சார், உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் சார். நான் சொல்லும் விதிகளில் உங்கள் ஜாதக கட்டத்தில் 12ஆம் இடத்துல கூட போய் லக்னாதிபதி மறைட்டோம். ஆனால் அந்த இடத்துல 12ஆம் வீட்டில் மறைந்த அந்த லக்னாதிபதியினுடைய வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் கெட்டு போய் இருக்கவே கூடாது சார். அதனால்தான் நான் படித்து சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன் சார். நான் உங்களுக்கு முக்கியமாக லக்னாதிபதி எந்த விதத்திலையும் பழுது அடைந்து இருக்கவே கூடாது. ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கிளாரிட்டியாக, பியூரிட்டியாக இருக்கணும் சார். எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு இருக்கவே கூடாது. அந்த லக்னாதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்தாலும் பலம் பெற்று இருக்க வேண்டும். அதற்கடுத்து சார், உங்கள் ஜாதக கட்டத்தில் புகழை தரக்கூடிய இடம், கௌரவத்தை தரக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அதுதான் 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதின்ற பாருங்க. அந்த 5ஆம் வீட்டு அதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்கிறோம் பாருங்க, பித்ருஸ்தானம் சொல்லுவோம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். அந்த 9ஆம் வீடு லட்சுமி ஸ்தானம் சொல்லுவோம் சார். அந்த லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டில் மறைந்து இருக்கவே கூடாது. லக்னத்திலிருந்து 8ஆம் வீட்டிலே மறைந்து இருக்கக்கூடாது. லக்னத்திலிருந்து 12ஆம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் மறைந்து இருக்கவே கூடாது சார். இதுதான் முதல் விதி. சரி சார், லக்னத்திலேயும் இருந்து 6, 8, 12 மறையல. அதற்கடுத்து என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலேயோ அல்லது 5ஆம் வீட்டிலேயோ அல்லது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டிலேயோ அமர்ந்திருக்க வேண்டும். அல்லது உங்கள் லக்னத்திலிருந்து கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலேயே 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருக்கணும். அல்லது உங்கள் லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டையும் அமர்ந்திருக்கணும். அல்லது 7ஆம் வீட்டிலேயாவது அமர்ந்திருக்கணும் சார் உங்கள் லக்னத்திலிருந்து. அல்லது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில்
அந்த 5ஆம் வீட்டதிபதியும் 9ஆம் வீட்டதிபதியும் சங்கமித்து இருக்கணும் சார். அப்படி சங்கமித்து இருப்பது மட்டுமல்ல, அந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய 5ஆம் வீட்டதிபதியும் 9ஆம் வீட்டதிபதியும் யாராவது ஒருத்தர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்திருக்கணும். அப்படி ஆட்சியாக உச்சமாக அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயம் புகழ், செல்வம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி எல்லாமே கிடைக்கும் சார். இது ஒரு வரப்பிரசாதம். இப்படிப்பட்ட ஜாதகம் புண்ணியம் பெற்ற ஜாதகம் சார். இவர்கள் எல்லாம் போன பிறவில் செய்த புண்ணிய கணக்கு. அதன்படித்தான் இன்றைக்கு இந்த ஜாதகத்தில் இந்த டைம்ல இந்த வயது காலத்தில் அந்த தசா காலம் வரணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் சார். இவர் ஒரு பிரபலமான நபர் என்று சொல்லலாம் சார். அந்த ஏரியாவிலே ஒரு விஐபி. நான் சொல்லும் இந்த விதத்தில் லக்னத்திலிருந்து திரிகோண ஸ்தானத்திலேயோ லக்னத்திலிருந்து கேந்திர ஸ்தானத்திலேயோ 5ஆம் வீட்டதிபதியும் 9ஆம் வீட்டதிபதியும் சங்கமித்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்து அது வீடு கொடுத்த வீட்டதிபதியும் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டு அந்த தசா காலம் வந்துவிட்டால் நிச்சயம் சொல்லலாம் சார், இவரை மாதிரி ஒருத்தர் பிரபலம் ஆகவே முடியாது. அந்த அளவுக்கு இவர் பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஏரியாவில் இவர் ஒரு பிரபலமான நபர் சொல்லலாம் சார். நல்ல செல்வம், புகழ், கீர்த்தி எல்லாமே கிடைக்கும் சார் இவருக்கு. அதே மாதிரி இது ஒரு விதி. இன்னொரு விதி சொல்றேங்க. உங்கள் லக்னாதிபதி உங்க ஜாதக கட்டத்தில் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கணும். அந்த 5ஆம் வீட்டதிபதி கெடாமல் இருக்க வேண்டும். லக்னாதிபதி 5இல் அமர்ந்து 5ஆம் வீட்டதிபதி கெடாமல் இருக்க வேண்டும். லக்னாதிபதி 5இல் அமர்ந்து 5ஆம் வீட்டதிபதி கெடாமல் உங்கள் கட்டத்தில், உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் அறிவான பிள்ளைகளை பிறக்கும் சார். அறிவான பிள்ளைகள், அறிவான குழந்தைகள் அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, பட்டம், புகழ், செல்வாக்கு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், திடமான புத்தி உண்டு, பெருஞ்செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சார். விஐபி என்று சொல்லக்கூடிய பிரபலமான நபர்களுடைய தொடர்பு பெற்று இவர்கள் நல்ல புகழுடன் உயர்தரமான வாழ்க்கை நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கு. மற்றவர்கள் மதிக்கத்தக்க பிள்ளைகளுடைய அறிவாற்றல் தென்படும். பிள்ளைகளால் நிச்சயம் புகழ், செல்வம், கீர்த்தி உண்டு சார். பட்டம், பதவி, புகழ் நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் ஜாதக கட்டத்தில் 4ஆம் வீட்டதிபதி சொல்லுவோம் பாருங்க. லக்கணத்திலிருந்து 4ஆம் வீட்டதிபதி சுகஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கணும் சார். அந்த 11ஆம் வீட்டதிபதி எந்த விதத்திலையும் கெட்டு போயிருக்கக்கூடாது. ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் நிச்சயமாக, உறுதியாக இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லிடலாம். பிறக்கும் பொழுதே செல்வந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு அற்புதமான அருமையான ஜாதகம் சார் இது. ஆனால் அந்த 11ஆம் வீடு பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது. அப்படி பாதகஸ்தானமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே மாறுபடும் சார். சார், இந்த அனைத்து விதிகளுக்குமே முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று அமர்ந்திருக்கணும். பலம் பெற்று அமர்ந்து இந்த விதி, நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் நிச்சயம் நீங்கள் கோட்டீஸ்வரர் சார். நிச்சயம் அந்த தர வரிசையில் இடம்பெறுவீர்கள். நிச்சயம் உங்களுக்கு செல்வம் சேரும், செல்வாக்கு உண்டு, திடமான புத்தி உண்டு, பெருஞ்செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சார் இது. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.